நன்றி வணக்கம். ஒரு நாளைக்கு படம் எடுத்து ஒரு நாளைக்கு செய்து படம் எடுத்து நன்றி வணக்கம். நான் இல்ல நான் ஏற்கனவே செய்யறேன்னா செய்ய தெரியாதவர்களுக்கு நீங்கள் சொன்னது செய்ய நீங்க வாணி கடலை பருப்பிலேயே செய்யற நீங்கள் எது அது எது இருந்தாலும் சும்மா கோதமா இருந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்த குரச்சலி இருக்கு தானே அதையும் போட்டுட்டு சும்மா டிப் பண்ணி 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 போட்டு எடுக்கிறது நல்லா இருக்கும். அது ஈஸி வேலை. தனியா நான் புளும்கோல் மட்டும் தான் செய்யறேன். அந்த பூக்கோல் இல்ல நான் காலிஃப்ளவர் கூட செய்வேன். வெங்காயத்துல செய்யலாம், பப்பாங்கத்திலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம். உருளைக்கிழங்குலாம் பட்டு பட்டுமா வெட்டி சாப்பாட்டுக்கா செய்யலாம். அது உடனே சாப்பிட்றது உத்தமம். எண்ணெய் ஊறிடும் கூட. அதுக்கு அந்த இது என்ன ஸ்வீட் சில்லி சோஸ் இருக்கு தானே, ஸ்வீட்டும் இது காரம் சேர்ந்தது அதோட தொட்டு சாப்பிட்டா சூப்பர். அதுவும் நல்லா இருக்குமோ இருக்கலாம். அது இல்லாட்டி அந்த கரேபியன் சோஸ் இருக்கும், சில்லி சோஸ் கொஞ்சம் உரைப்பானது அது. சரி நன்றி நன்றி. நல்லா ஓடி பிச்சமைங்கோ. நன்றி வணக்கம். செய்ய தெரியாதவர்களுக்கு சொன்னது நல்லது தானே, செய்ய சாப்பிட்டு கொள்வார்கள். தெரியாத தெரிஞ்சு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சுவாரஸ்யமா இருந்தது. இடடியா அப்படி செய்ய சந்தோஷமா இருக்குது. சரி நன்றி 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 வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. சரி அடுத்து தாமரை கல்லூரி ரஜினாலி இனிய வணக்கம். வாருங்கள். எப்படி இருக்கிறீங்க? உற்சாக வணக்கம் வாணி. சாப்பிட்டீங்களா? இனித்தான் சாப்பிட போகிறேன். ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிட இல்லை? இன்று பிந்தி விட்டது சமைக்க. ஜெசியை நித்திர ஓடுறா 2 கேளுங்க ஒரு தரம். களைப்பாக இருக்கிறதாக்கும். நீங்க வெயில் வெயில் என்ன களைப்பு நினைக்கிறீங்க? கதைச்சு விட்டார். நீங்க நடந்து போகலையா அன்னைக்கு? மாலை போவதாக இருக்கிறேன். எவ்வளவு நேரம் நடக்கிறீங்க? 30 நிமிடத்துக்கிட்ட நடப்பேன். ஞாயிற்றுக்கிழமையில நடப்பீங்களா? நடந்தேனே, ஏன் நீங்கள் பார்க்க தவறி விட்டீர்கள்? ஜூம்ல காணையில் உங்களை ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வரியுடன் நடந்தோம். ஓ, வேற யாரும் சேர்ந்து நடந்தார்கள்? நாம் 2 தான் சென்றோம். இப்ப இன்றைக்கு யாரோட நடக்க போறீங்க? மாலை கஜனுடன் போவதாக இருக்கிறேன். எங்க தூரத்துக்கா அல்லது உங்களோட வீட்டை சுத்தியா? கொஞ்சம் தூரத்துக்கு. இப்ப மச்சமா மறக்கறியா சமையல்? மரக்கறி தான் செய்தேன். இன்று செவ்வாய்க்கிழமை. அதே கத்தரிக்கா அதே பருப்பு. அல்லது வித்தியாசம் அப்ப அல்லது வித்தியாசமா செய்வீங்களோ? அல்லது இடையிட வித்தியாசமாகத்தான் செய்வேன். இந்த பருப்பு அதைத்தான் செய்வேன். கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பருப்பு ஏன் தாளிக்கிறதுல நியமனாக்கள்? அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். தாங்கள் எப்படி? இடையிடையே தாளிப்பேன், சில வேளை கிடையாது. கருவேப்பிலை போடுவீங்களா அல்லது கொத்தமல்லி போடுவீங்களா கறிகளுக்கு? கருவேப்பிலை தான் எனக்கு விருப்பம். சரி, வாழ்த்துக்கள். நடந்து முடிப்போம் பார்த்தா நடந்து 3 தான் வந்து 4 வரல நடந்து. நன்றி வணக்கம். சரி ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சுட்டு கேட்க கூட சொல்ல ஆரம்பிச்சிடணுமா? சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் பத்மினி வந்துடுறே. வணக்கம் மணிமோகன். நீங்க என்ன மாதிரி சமையல் பக்கம் போயாச்சோ இல்லை இனித்தானோ? இன்று காலையிலே எல்லாம் முடித்து விட்டேன். கட்டிக்காரி. என்ன சமைச்சிங்க? கத்தரிக்காய் குழம்பு, கீரை, பருப்பு எல்லாம் தாளித்தும் போட்டு விட்டேன். கத்தரிக்காய் பொரிச்சு வைப்பீங்களா அல்ல சும்மா அப்படியே வதக்கிட்டு வைப்பீங்களா குழம்பு? பொரித்தபடி எல்லாம் எடுத்து வெங்காயம் தொட்டு எல்லாம் செய்துதான் செய்வேன். வெந்தயம், கடுகு. சரி, நீங்க சமையல் முறை சொல்ல தேவையில்லை. நீங்க ஃப்ரீசருக்குள்ள பொரிச்சு ஃப்ரீசருக்குள்ள போட்டுட்டா சமைக்க துவங்குறது? நீங்க சொல்வது சரி. ஃப்ரீசருக்குள்ள என்ன தனித்தன்மையா இருக்காது? அது நான் எடுத்து 3 மணி நேரத்துக்கு முதலே வைத்து விடுவேன். கத்திரிக்காய் பொரியல நான் 3 மணி நேரம் முன்னுக்கு வைப்பேன். சீப்பா இருக்கா இப்ப விலையா கத்திரிக்காய் எல்லாம்? சரியான விலை. இப்ப என்ன மாதிரி வெளியில போற பிளான் இருக்கும்? எங்க போவதை சொல்லுகின்றீர்கள்? எங்க நேரம் போகலாம் தானே, வீட்டுக்குள்ள இருக்கிறத விட. நீங்க சொல்வது சரி. எனக்கு வீட்டில் இருக்கத்தான் விருப்பம். வெளியில என்ன வெதர் என்ன உங்களோட பக்கம்? மழை பெஞ்சுது. ஓ, நேற்று கொஞ்சம்
நல்லா தான் இருந்தது. இந்த பீச்சுக்கு அதுகள் போகலாமே நல்ல வெதரண்டா ஆக்களை கூட்டிட்டு. எவ்வளவு கொண்டு போறது? பக்கத்துல பீச் இருக்கா? எனக்கு அது தெரியாது. உங்களை பக்கத்துல எனக்கு தெரியாது அந்த பக்கம். வட்ஃபர்ட் தானே நீங்க இருக்கிறது? நீங்க சொல்வது சரி. வட்ஃபர்ட் வேற வாட்ஃபர்ட் வேறவா? நான் பேருந்துதான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இல்லை எனக்கு அதில் ஒரு கன்ஃபியூஸ் வருது, வட்ஃபர்ட்டா வாட்ஃபர்ட்டான்னு சொல்லி. சரி, வாழ்த்துக்கள். அது என்ன எங்கட வாட்ஃபோர்ட் WAT வட்ஃபர்ட்னு சொல்கிறது என்ன? வாட்ஃபோர்ட். சரி, வாட்ஃபர்ட். சரி, வாழ்த்துக்கள். சரி, அப்போ என்ன ஒருத்தரை கவுக்க இல்லை நான். அடுத்தது யாரை கவக்கலாம்? ஜெயமலர்கள் வணக்கம். வணக்கம் வாணிமோகன் அவர்களே. நல்லா அழகான டொப் போட்டுக்கிறீங்க. எங்கே வாங்கினீங்க? சொல்லலையா? இது கனகாலம் வாங்கினது ஞாபகம் கிடையாது. அதனால் வாங்கின ஞாபகம் அது பழச மாதிரி இல்லையா? புதுசாலாம் இருக்குது. அது ஒவ்வொரு கோடை காலங்களிலும் தானே வெளியில் எடுப்பது. சல்வாரா அல்லது டொப்பா இது? வாணி ஓ நீங்கள் இரண்டாவது சொல்லினாரு பார்க்க இல்லையா? நீங்க ஓமன்ட்டு சொன்னீங்க. சல்வார் சல்வார் அப்படி சொன்னானா? இல்லை, ஓ நீங்க இப்ப சொல்லி என்ன இல்லையே இல்ல, சொல்ல நான் ஓண்டு தான் சொன்னேன். ஓன்னு சொன்னவரா? இல்ல, ஓண்டு ஒன்றுக்குமே நான் சொல்லல. சரி சரி, நீங்க செய்யுங்க. சரி, நீங்க இடையில சொல்லி என்ன எல்லாத்தையும் இல்லையன்னு அழிச்சு சொல்லி போட்ட ஆரம்பிப்போமா? முதல்ல இருந்து வருவோம். சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வாணி, நான் சவுண்ட ஓ பண்ணி போட்டு ஓ சொன்னவன் சொல்லி போட்டு தான் சவுண்ட பார்த்தேன். சரி, நான் கவனிக்கல, நானும் கவனிக்கல. சரி, ஓகே ஓகே. இல்ல ஓ அந்த சட்ட கட்டிங்கள் இல்லவா, அதுக்கு சொன்னவா. சரியா, இப்ப பாப்போமா? முதல்ல இருந்து ஆரம்பம். வணக்கம் ஜெயமலவர்களே. வணக்கம் வாணிமோகன் அவர்களே. இப்ப உங்களுக்கு எப்ப கொரட முடியுது வேலையில இருந்து? நான் நிரந்தரமாக வேலையை நிப்பாட்டி விட்டேன். என்னாச்சு? சண்டையோ? என்னுடைய கால்கள் இப்பொழுது இயங்க மறுக்கின்றன. அதனால இப்ப ஃபுல்லா விட்டுட்டீங்க. அப்ப என்ன பொழுதுபோக்கு வீட்டுல? வீட்டில் தான் இருப்பது. இப்ப ட்ரீட்மெண்ட் எதுவும் செய்யறீங்களா காலுக்கு? வியாழக்கிழமை போக வேண்டும். ஆனா நீங்க இப்ப த்ரோன்ல இருந்து அந்த ஒயிலெல்லாம் பாவிச்சீங்களோ, அது வேலை செய்யலையா? அது அதற்கு சரி வராமல் உள்ளது. முழங்காலா அல்லது வேற பாதம் அப்படி பிரச்சனையா? ஏற்கனவே சத்திர சிகிச்சை செய்த முழங்கால். ஓ, அது இப்போ இன்னும் சரி வர இல்லை. இப்பொழுது 16 வருடங்களை கடந்து விட்டபடியால் மீண்டும் செய்ய வேண்டிய. அப்போ பிரச்சனை எங்க செய்தீங்க? செலவழியா? இங்கேயா? இங்கேதான் நாளண்டைக்கு போக இருக்கிறேன். இது கார்ல போறதா இல்லை ட்ரெயின்ல போகணுமா? சிற்றுந்தில் தான் போவேன். ஜெயம் அவர்கள் லீவா அன்றைக்கு? அவர் கட்டாயம் எடுக்க வேணும். இல்லாட்டா சாப்பாடு கிடைக்காது. மேசைக்கு வந்தாலும் அங்கே பிளேட்ல போட்டு கொடுக்க மாட்டோம்ல, அப்படியோ அல்லது? அவர் இதில் தான் போக வேணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேலையா அவர்? 4 நாட்கள் வேலை. சரி, வாழ்த்துக்கள், சூப்பர், நன்றி. இந்த முடிவெடுத்துட்டீங்க, அதான் எங்களுக்கு ஆச்சரியமாக கிடந்தது. கஷ்டமே நான் கால் நடந்துக்கிறது. அப்படியா? அது அந்த ஆபரேஷன் செய்த கால் திருப்ப இப்ப எனக்கு முழங்காலுக்கு நடக்க ஆடுற மாதிரி இருக்குது. அந்த இது மற்ற நோவும் இருக்கு, கூட நடக்க நோவு. பேலன்ஸ் பண்ணப்படே இல்லையோ? இல்ல, அதான் அந்த அதுண்ட எக்ஸ்பயர் டேட் வந்து 15 வருஷம் தான். எனக்கு இப்ப 16 வருஷம் முடிஞ்சது, 17ஆவது வருஷம் நடக்குது. அப்ப அதை திருப்பி கொண்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் அவங்க திருப்பி செய்ய வேணுமா என்னன்னு சொல்லுவாங்க. அல்லது வேற ஏதாவது செய்து விடுறாங்களோ தெரியல. அது அந்த ஜெல் மாதிரி ஏதோ செய்யறோம். அவங்க பேர் என்ன? முழங்கால் சிரட்டை. அது மற்ற நார்மல் காலுக்கு செய்வினோம். எனக்கு ஏற்கனவே இது மாத்தியாச்சு முழுக்க. கிணி வந்து இந்த முழங்கால் ஃபுல்லா மாத்தியாச்சு. அதுபடியால் அது நீ திருப்பி மாத்தணும்னு நினைக்கிறோம். ஓ, இனி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்ப அந்த கால் கொஞ்சம் இந்த பேரங்கள் தூக்குற கஷ்டம், மற்ற நடக்கிறதும் கஷ்டம். தொடர்ந்து நடக்கிறது. உங்களோட ஆபரேஷன் மூட்டம் தான் பிரண்டா சமையல் தொடங்கினவ. அப்ப நான் அவளோட மூத்த மகள் தான் அப்ப சமைக்கிறவ. மோகன் கேட்டு மாமா நான் தான் இன்றைக்கு சமைச்சேன்னு சொல்லி அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டேன் நாங்க. அப்ப அவ சின்ன பிள்ளைதானே அவ. எனக்கு இன்றைக்கு ஞாபகமா இருக்கு.
12 வயசு சச்சம் அப்படி இருக்கும். தூக்கத்தில் இருக்கும் ஜெசியை எழுப்புவோம் மாறுதரம். ஆமாம் அவ குடுங்கோ. இல்ல நான் எழும்பிட்டேன். மகன் திருப்பி பள்ளிக்கூடம் போறார். அப்ப வந்துட்டு போறேன். தன்னை கண்டுட்டுமா பாணிமான சுவாங்களுங்கன்னு வெக்கப்பட ஓடுறான். அவருக்கு ரெண்டாம் மிதுசன் ரெண்டாம் அவருக்கு வெக்கம் தானே. சரி உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் ஜெசே. வணக்கம் பாணியக்கா. ஏன் நித்திரோண்ட நீங்க இரவு நித்திரது இல்லையா? இப்படி இருக்கும்பொழுது தண்ணி அறியாமல் வருகிறது. அப்ப வேலை செய்யக்குள்ள வராதோ? அப்போது உற்சாகமாக இருக்கும். இப்ப என்ன போர் அடிக்குது போல அப்படியோ? இந்த நிகழ்வு ஒரு நிமிடம் பேசுவது எனக்கு கஷ்டம். ஏன் தமிழ் தெரியாதா? மாட்டி விடுவேன் என்று பயம். இப்போ மத்தியான பிரேக்குக்கு வந்தவர்கள் சாப்பிட்டுட்டு போறார்களோ அல்லது நேற்றைய சாப்பாட்டு சாப்பிட்டவர்களோ? புதிதாக செய்தேன். இப்போ காலையில் செய்யிட்டு இந்த வேலை இல்லையா? விடுமுறை இருக்கிறது. எத்தனை நாள் லீவு? இன்று மட்டும்தான். இப்போ உங்களோட சமூக அடைக்கு நீங்கள் டிக்கெட் போடலன்னு எழுத ஒன்று நிற்கிற ரவிராமி ஏன் போடாமல் இருக்கிறீங்க? அப்பாவோடு பேசுகிறோம். ஒலிம்பிக் வரபடினால கொஞ்சம் வேலைக்கு புக் பண்ணுங்களேன். ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு லீவு கிடைக்குமா அந்த நேரம்? விடுமுறைகள் எடுத்திருக்கிறோம். யாரு கணவருமா அல்லது நீங்க மட்டுமா? இருவரும் சேர்ந்தே. அவருக்கு அவர் அநேகமா விடுமுறை எடுக்கிறல்லே. அப்படி இருக்க விருப்பம் குறைவாக இருக்கிறதா? ஆனால் வேலையில் எப்படியும் கொடுப்பார்கள் தானே. கட்டாயம் எடுக்க வேணும். வீட்டில் இருந்தா என்ன செய்வார்? சமையலோடு இருந்துருவாரோ? பூந்தோட்டம் பார்ப்பார். பூந்தோட்டம் பின்னால் இருக்கா உங்களோட வீட்டு பின்னால? மாடியில் வைத்து செய்கிறார். தோட்டங்கள் செய்யற இல்லையா? காய்கறி தோட்டங்கள் அது செய்வது குறைவு. நீங்க செய்யலாம் தானே. சட்டியில வைக்கிறானே 2 தக்காளியையும் பச்சை மிளகாயும். ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை. தெரியவில்லை. கிட்டத்தட்ட டைம் வந்துட்டு 32 வந்துட்டு தானே. குறைவு என்று மற்றவை எல்லாரும் நிக்கணும் தெரியலையே உங்களுக்கு? என்னது மதர்ஸ் டேக்கா? தெரியுதா அந்த பாக்ஸ் பாருங்க, பூ பாக்ஸ். என்னது? இது ஒரு சின்ன லாச்சி மாதிரி திறந்தா அதுக்குள்ள இங்க அபிராமி வாங்கி தந்த பாப்போம். மதர் இருக்கு. தின்னத்துக்கு கதை. வெரி நைஸ். பெஸ்ட் விஷஸ். குட். போட்டி போட்டு வாங்கி தந்தார்கள் 3 பேரும். ஏன்? ஆடாடா அம்மாக்கு என்னத்தை கொடுக்குறாங்க வச்சு அது ஒரு இது அவைக்கு அப்படி ஒரு ஆர்வம் போட. இந்த அது உங்களோட தான். ஆனா போடுறது நான் தானியம்மா மதர்ஸ் டே. அப்புறம் இப்ப பாருங்க, எனக்கு அது விருப்பம் குறைவாண்டு தெரியும். பேசுவேன். எனக்கு வாங்குறது உங்களுக்கு மாத்துனது. எனக்கு மேக்கப் ஆயினா மதம் கேட்டு ஆறு கொடுக்கன்னு சொல்லி அவருக்கு தான் வேற யாருக்கு அம்மாட பேரை சொல்லி. சரி, இருந்தாலும் அவரோட அன்பு தானே, வச்சுக்கொள்ளுங்க. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்தவர் யாருன்னு சொன்னீங்க? நான் வர்றேன். நானி என்ன கூப்பிடுங்க. சரி, எதுக்கும் இந்த மயக்கத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் எடுப்போம். பாவங்கள் ரத்தமெல்லாம் கொடுத்து களைச்சி போயிருக்கிறோம். சரி, வணக்கம் நேவிஸ்வரர்களே. இனிய மதிய வணக்கம் ராணிமோகன் அவர்களே. நீங்க இப்ப பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன், சமைக்காம சாப்பிடாம இருக்கிறீங்க. நிறைய தண்ணி குடித்து விட்டேன். சாப்பிட கட்ட தண்ணியை விட இப்ப சாப்பாடு முக்கியம் தானே. ஏன் சமைக்கல இன்னும்? உங்களோடு கதைத்துக் கொண்டிருந்ததில் எனக்கு நேரம் போனதே கவனிக்க முடியாமல் இருந்து விட்டது. இது என்ன இது? அதுக்கு மோன் பண்ணி போட்டு வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு சமைக்க வேண்டியது. அதுக்கு இதுக்கு வேண்டிய சம்பந்தம். எழும்ப முடியாமல் இருந்து விட்டேன் அதிலே. அப்போ அப்படி உங்களுக்கு வீக் இப்போ சாப்பிடாம. நேற்று சாப்பிடாதும் இல்லையா? எல்லாம் முடித்து விட்டேன். அந்த பீன்ஸ் பைத்தங்க அதை வச்சு சாப்பிடுங்களேன், நல்லா இருக்கும்ல. நான் இன்று உண்ணாவிரதம். உண்ணாவிரதம். கடவுளே, நாளை சங்கோதரில் தானே நாங்க. சாப்பாட்டு விஷயத்தை என்னோடு கதைக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்ளுகிறேன். ஏன் பைத்தங்க பீன்ஸ் எல்லாம் நல்லா சாப்பா தானே உடம்புக்கு.
எல்லாம் முடிந்து விட்டது. எல்லாம் ஃப்ரோசனா வாங்குறேன் நீங்கள்? கடைக்கு போனால்தான் வாங்க வேண்டும். நல்ல அழகான பேர்பிள் டாப் எங்கே வாங்குனீங்க? சிலோனில் நிற்கும் பொழுதா? இது பழையது. எங்கே வாங்குனீங்க? இந்த கடைகளில் தான். எவ்வளோ என்ன விலையாக இருந்திருக்கும் அப்போ? 5 ரூபாய்களுக்கு வாங்கினேன். 5 யூரோ அவுட்டு ஓடி போய் சாப்பிடுங்க. டயர்டாக 5 ரூபாய்களுக்கு வாங்கினேன். 5 காசுகளுக்கு வாங்குற விஷயம் முடிஞ்சு எவ்வளோக்கோ. நன்றி, வணக்கம். நீங்க நாங்க சொல்றேன், நீங்க சொன்னீங்க. பைத்தகா மியூசிட்டு தப்பி இங்க ஓடி வந்துட்டீங்க. சரி, ராஜினி கூப்பிட்டவா? ராஜினி சொன்னா வரிசையா நிக்கிறது எடியேலி ஒன்னு ஓடிட்டேன். வணக்கம் ராஜினி அக்கா. இல்லையா இதுல கூப்பிடுங்க, அவைய விடுங்க. நிக்கிறாரு சமைக்கணும் மாட்டோம். சரி, சாந்தினி அவர் நீண்ட நேரம் அவர் கொஞ்சம் பிஸியா நிக்கிறார் போல. வணக்கம் ராஜினி அக்கா, வாங்கோ. என்ன ஏன் சவுண்டு இவ்வளவு குறைவா இருக்கு? சவுண்டு பாட்டிக்கு என்ன என்னது? அப்படி அல்லது முதலையா? அது எப்பவோ நீங்க வந்ததை விட இல்லை தானே? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க உங்களோட சவுண்டு குறைவா இருக்கிறது எனக்கு தெரியும் பண்ணா. நீங்க சாப்பிடாம மாதிரியில இருக்கிறீங்க. சாப்பாட்டு கலைப்பா அப்படி என்ன சொல்லலாம்? ஏன் இப்போ இன்றைக்கெல்லாம் மூவம் காட்டாமல் இருக்கிறீங்க? நீங்கள் காட்டில் தானே குறைவு தானே? ஏன் ஒழிச்சு கொண்டாங்க? கண் கடி சரியா கூடி விட்டு. கண்ணாடி போடுற இல்லையா நீங்கள்? அது கிடையாது. இப்போ கண்ணும் கடிக்க என்ன செய்யற நீங்கள் வீட்டில்? நீங்கள் பச்சை தண்ணியால் கழுவுங்க. அந்த டிஷ்யூ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தெரியுமா? அது தெரியும். துணியெல்லாம் துடைக்கணுமா? அப்போ அந்த ட்ரொப் அதுவும் விடுற இல்லையா கண்ணுக்கு? கண் வைத்தியர் எனக்கு தந்தது இருக்குது முதலே, அதை விடுது. 2 கண்களுமா அல்லது ஒரு கண் மட்டுமா? 2 என்று சொல்லலாம். 2. அப்போ அது கஷ்டம்தான். அப்போ கசக்கி கஞ்சி வந்துருக்குமே. என்னத்தை தான் சொல்லுவோம். உங்கள் கணவருக்கும் இருக்கா? ஹெய் ஃபீவர் தானே சொல்கிறீங்க? அவருக்கு கிடையாது. அவருக்கு கிடையாது. அப்போ நீங்கள் செய்யும் பொழுது சிரிப்பார் போல. கண்ணை திறந்து மூடி சமைத்தேன், திருப்பி சொல்ல விடுபடுவனு யோசிச்சேன். சரி, இல்லை இப்போ சொல்லி இருப்பீங்க திருப்பி. ஆனால் நேரம் வந்துட்டு 3 கண் போட்ட நீங்கள் இருந்தாலும் வாழ்த்து. 3வது வந்துட்டு கண்ணாடி நேரம் வந்துட்டு நேரம் முடிஞ்சு. சரி, வாழ்த்துக்கள். சூப்பர், நன்றி நன்றி. வெளியிலே இல்லை நீ ஒன்றை செய்திட்டாங்க. அந்த ஜிம்னாஸ்டிக்கு அந்த இதுக்கு போனது அது என்னடா அவைக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த வெளியில எல்லாம் அந்த புல்லு மாதிரி இருக்கு, அதுல ரவுண்ட் எல்லாம் போட்டு இலக்கங்கள் போட்டு கம்பிகள் எல்லாம் புல்லுகள் படவே கடிக்க துவங்கும். அப்ப அது எனக்கு கொஞ்சம் கண்காடி தானே இல்லை. அவைகளுக்கு அது சந்தோஷமா இருக்குது. நான் ஏன் போனேன் 2 வாரம் வியாழக்கிழமையும் போக மாட்டேன். ஓகே, வணக்கம் சாந்தினி அவர்களே, உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம் இனியாச்சா. வணக்கம் வாணியக்கா. நான் வீட்டில் தான் நிக்கிறேன். ஆனால் இப்போது 5 நிமிடத்தால் நான் திருப்பி கடைக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியாது நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கலாம் முதல்ல. சரி, வீட்டுல பரவாயில்ல வாணியக்கா. பரவாயில்லையா? எல்லாரும் நிக்கிற சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையா? ப்ரோகிராம் ஆரம்பிக்கும். சரியா, இப்ப உங்களுக்கு நேரம் ஆரம்பமா? வணக்கம் சாந்தினி அவர்களே. வணக்கம் வாணியக்கா. அப்ப முதல்ல இதுக்கு நான் கேட்டுக்கொண்டு வந்திருக்கலாமே அந்த நேரத்துக்கு. காத்திருப்பவர்கள் நிற்கும் போது நான் எல்லாரும் எடுத்தா பிறகு நான் நீங்க கடையில நிக்கிறபடினால சத்தம் வர இல்லைன்ட்டு. சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? நிறைவு. அப்ப கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? இப்ப தான் போறீங்களா? ஒரு காலை நேரம் முடித்து திருப்பி இனி அடுத்த ரவுண்டு. அப்ப எத்தனை மணிக்கு முடியும்? 3 மணிக்கு நிறைவு செய்யும். செய்திடுவீங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? கிளாஸஸ் இருக்கா? வகுப்புகள் நடைபெறும். இந்த போட்டோ நல்ல வடிவா இருக்கு. எந்த ப்ரோக்ராம்ல எடுத்தது இது? மண்ணாசிரியரின் ஒரு விழாவில் எடுத்தது. எத்தனை வருஷத்துக்கு முதல்? 6 வருடங்களுக்கு முதல். இப்ப இந்த சாரி வச்சிருக்கிறீங்களா இல்ல சுத்தி அனுப்பியாச்சு ஊருக்கு? அழகாக இருக்கிறது. இருக்கிறது. யார் இந்த கலர் எல்லாம் சூஸ் பண்றது? நீங்களா, நகுலா அல்லது கணவரா? அக்காவின் தெரிவுகள். எங்க சிலோன்ல இருந்து வரதா?
இலங்கையில் இருந்து வரும். உங்களுக்கு பிடிக்குமா அவர தெரிவுகள்? எனக்கு விரும்பியது தெரிவு செய்வார். கூடுதலாக எந்த கலர் பிடிக்கும்னு சொன்ன நீங்க? மறந்துட்டேன் நான். நீல நிறம். ஓ, அது பிடிக்கும். அப்ப இப்ப அவர் தெரிவு செய்யறதுல உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இதுவரையும் அப்படி நடக்க முடிக்கல. தமிழ கடினமாக இருக்கிறது வாணியக்கா. வாழ்த்துக்கள், வெற்றிட்டீங்க. நன்றி வாணிக்க, நன்றி. அப்படி ஏதும் நடந்தது கிடையாது, விஷயம் புரிஞ்சு. அவ்வளவு பயப்படுறது இல்லையாண்டாதான் சேர்க்கக்கூடாது. என்ன வாணியக்கா? இல்ல சேர்க்கக்கூடாது. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் வாணியக்கா. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஞானசரல் வணக்கம். உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் ஞானசரலே. இனிய மதிய வணக்கங்களை வாணி மோகன் அவர்களே. நீங்களும் காலையில இருந்து டூ பிஸி. என்ன நடக்குது வீட்டுல? ஓடுறதும் பாடுறதும் அதை வைக்கிறதும் இதை வைக்கிற மாதிரி இருக்கீங்க. என்ன நடக்குது? இன்னைக்கு அந்த வென்சி வந்தது, அதோட பார்த்தேன். மற்ற சமையலும் இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடித்து சாப்பிட்டும் விட்டேன். எந்த மனுஷி வந்தது? வீடு துடைக்கிற மனுஷி வந்தது. இப்பதான் கிழமை 2 செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை தான் வந்து போறவா? செவ்வாய் இப்போ முதல் புதனில் வந்தவர். ஆரம்பத்தில் திருப்பி சொல்லுங்க. முதல் புதன்கிழமையில வந்தவர். அப்படித்தான் முதல் வந்தவா. இப்போது மற்ற நாளில் மாறியாச்சு. நீங்கள் அந்த பின்னால் கள்ளியோ காமாட்சி எல்லாம் வச்சு கொண்டு நீங்கள அது காலையில் என்ன அடுத்தடுத்து பின்னாடி கட்டாளியா? அது வாணி பூமரங்கள். சிந்தனை நேரத்தில் நிறைய பேர் செய்து கொண்டீங்க. நான் நினச்சேன் கட்டாளையும் கூட பாத்ரூமில் இருக்கிற கட்டாளையில் கொண்டு இங்கே வைக்கிறீங்களா, யாரும் கொடுக்கன்னு யோசிச்சேன் நான். அப்படியாக ஒன்றுமாக நான் இல்லையா? முடிவானது இல்லையா? இருக்காது. இல்லை வந்தது தானே இருக்காது. தலை ஆடுனால வந்தது. இப்ப என்ன சார் மாதிரி சேர்க்கலாமா பிரிக்கலாமா ஆள் அனுப்பலாமா? அது இல்லண்டா வீடுன்ற அர்த்தம் இல்ல. சரி, ஓகே. அப்ப இப்ப எங்க அதெல்லாம் இப்ப காணலையே. திரும்ப பாப்போம். பின்னாடிதான் இருந்தது அது. அங்க வெளியில இல்ல, உள்ளதான் இருக்காது. அது உங்களுக்கு அப்படி தெரியுன்றது. வெளியிலண்டா அங்க ஜன்னல் இல்லையே, பின்னாடியா? நீங்க சொல்ல சரியா இருக்கு. இந்த விளக்குன்ற இது என்ன மாதிரி அப்படியே வைக்கிற பிளானோ அல்லது கொடுக்குற பிளானோ இருக்கும்? அதனால் ஏற்கனவே அங்க மெழுகுதிரி ஒரு ஆள் தூக்கிட்டு போன கொண்டு வரல நிலைமை. மெழுகுதிரி வைக்கிற ஸ்டார்ட்ட அப்ப விளக்கை யாருக்காவது கொடுக்குற பிளானோ? அதை சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பமா? அது பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருக்கிறேன். ஆனா விழாக்களுக்கு பயன்படுத்துவீங்களா? அதை கொண்டு போய் யாரும் கேட்டா கொடுப்பீங்களோ? கட்டாயம் கொடுப்பேன். 2ம் கொண்டு போவாங்க. சரி, வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் ஜெயாக்கா. உங்களுக்கு 40 கிலோ இலங்கைக்கு கொண்டு வரலாம் கொண்டா அவங்க கொண்டு வாங்க. அதை கொண்டு கொடுக்க அங்க இருந்து கொண்டு வர அவரவர் அங்க இருந்து இங்க கொண்டு வர்றது இல்ல இல்ல. உங்களோட சூட்கேஸுகள் மட்டும் இல்லையண்டா. நீங்க நான் சும்மா போறேன். இப்ப அக்கா சொன்னவதானே, அக்கா கேட்டா கொடுப்பேன் கொடுப்பின வேண்டாம். அதுக்கு சொன்ன ஒரு ஆளை கொண்டு கொடுத்தாச்சு. சரி, நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தர்ஜினி எடுத்துட்டு சொல்லி அக்காட்ட வரனா வேலையில நிக்கிறேன். சரி, நீங்க சும்மா இருக்கிறீங்க, இருங்க வீட்டுல சாப்பிட்டு போட்டு போயிட்டு போய். நானும் சட்டியோட இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன். அவன் சாப்பிட்டுட்டு அப்ப மேல விட்டுட்டு கொண்டாடுங்க. சரி, வணக்கம் தர்ஜினி அவர்களே. வணக்கம். வாங்கோ. வணக்கம் மணியக்கா. வணக்கம் எல்லாருக்கும். உங்களுக்கு நேரம் ஆரம்பித்து விட்டது. இப்ப வேலை எத்தனை மணிக்கு முடியுமா? சரியாக 8 மணி 15 நிமிடங்களுக்கு முடியும். காட்டாப்புளி லஞ்ச் எடுத்துட்டீங்களா? பிரேக் வந்துட்டோம். இப்போதான் சாப்பிட்டேன். இப்ப குஜினுக்குள்ளயா இருக்கிறீங்க? எங்களுக்குரிய சாப்பிடும் இடத்தில் இருக்கின்றேன். என்ன சாப்பிட்டீங்க? உணவு ஒரு நீட்டு தடியா இருக்கும் இங்கத்தே உணவு. என்ன குச்சியா? குச்சி மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதை இதோட வச்சு சாப்பிட்டீங்க? ஒரு அதற்கான ஒரு களியுடன் சேர்த்து சாப்பிட்டேன். அப்ப வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வரலையா? காலையில் 9 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து இறங்கியபடியால் வீட்டில் சமைக்காமல் விட்டுவிட்டேன். வளமையாக நீங்க நேர காலத்துக்கு சமைச்சு வைக்கிறது இல்லை? 4 மணிக்கு எழும்பி
இன்று இந்த உணவு நீட்டு நீட்டு குச்சி இருந்ததானே இப்ப நீட்டு நீட்டு குச்சி 4 தரம் வந்துட்டு நீட்டு 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 அவ்வளோ நன்றி வணக்கம். அது அவன் 2 சோடியா சேர்ந்தபடியா டபுள் ஆக்டிங்கா எழுதுங்க. இல்ல நீட்டு குச்சி விஜயம் முடிஞ்சல நீட்டு நீட்டு குச்சி அவ சொல்லே நீட்டு குச்சி சொல்லல தானே நீட்டு 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 அப்ப அது சேர்க்கலாம் அது 4 வந்துட்டு நீட்டு 4 வந்துட்டு குச்சி 2 வந்துட்டு நீட்டு 4 வந்துட்டு வந்து அந்த ஸ்பார்க்கிள்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸ்பார்க்கெல்லாம் சாப்பிட்டிருந்தேன். இப்ப இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் சொல்லி நித்யானந்தனர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்ப வேலை கொண்டபடியால வாழ்த்துக்கள். நீட்டு நீட்டு குச்சியால் நான் அவுட் என்றதை சொல்லி ஒரு நீட்டு நீட்டு குச்சி என்ன அந்த பிரெட் ஸ்டிக் தானே சொல்றீங்க? அது சாப்பாடு இல்லையா? பச்சை மரக்கறி இதுல இருக்கு. பச்சை மரக்கறி மாதிரி வணிக நீட்டு இருக்கும். அது பான் மாதிரியா? இல்ல மரக்கறி ஒரு ஒரு தாவரம் ஒரு தாவர அது அவிச்சு சாப்பிடுறதுன்னு சொல்றீங்க? வெள்ளை கலர் இல்ல வெள்ளையும் இருக்கு பச்சையும் இருக்கு. அந்த அவிச்சு சாப்பிடுறது அது சும்மா சாப்பிடல, அது ஏதாவது ஒன்றோட சாப்பிடணும். அவிச்சிட்டு அது இந்த மயோனைஸ் அந்த சோஸோட சேர்த்து சாப்பிடணும். அது ஒரு சாப்பாடா? அது அது நடக்கக்குள்ள சும்மா சாப்பிடுறது இல்ல. அது என்னோட ஒருவரை கேட்டார் அது பசிக்கு சாப்பிடுறது இல்ல ருசிக்கு சாப்பிடுறது. அது இல்ல ரெண்டுக்குமே அது சும்மா அந்த இதுகளோட சேர்த்து ப்ரோக்கலி அதெல்லாம் அவிச்சு போட்டு இதையும் சேர்த்து வச்சு அவிச்சு சாப்பிடுறதா அது. ஆனா இது வந்து வணிகம் 50 நினைக்கிறேன் போன முற்றத்தாக்குக்கு ஒரு 7 துண்டு 7 ஸ்பார்களையும் கொடுத்து ஒரு 2-3 சிங்கன் அதாவது பண்டிகை போன ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறதுல கொடுத்துருந்தவங்களா அந்த அம்மா அப்பா பார்க்க வர வைக்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா 58 பிராங்க் ஒரு மெனு சரியான அவர்கள் அதை பிளான் பண்ணியே செய்திருந்தீங்க. அந்த தானே அம்மா அப்பாவோட வந்து சாப்பிடுவீங்க? இல்ல சரிதான். இப்ப நாங்க மாமாவிட்ட நிக்க ஒரு ரவுண்ட் மாதிரி தான் அந்த துண்டு. அப்போ அவர் சொன்னார் அதுக்கும் அந்த சிப்ஸ் மாதிரி நல்ல 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 சாப்பாடாக இருந்தது. 56 ஃப்ராங்க் சொன்னார். நாங்கள் நடப்பாங்க 56 ஒரு சின்ன துண்டு காண்டு கடவுளி அதுவும் சொன்னார். அவிச்சா அதுவும் சாப்பிட மாட்டார்களாம். அவிப்பட்ட அரைக்குறையில் அவியல் இருக்கணும் மாமான்ட்டு. சொல்றேன் நீங்க என்று எப்படி போகிறது? என்னது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சா? சிறப்பா இருந்துச்சா? வாழ்த்துக்கள். கேக் எத்தனை மணிக்கு வெட்டுறீங்க? நேரலையில விளங்கல. கேக் எத்தனை மணிக்கு வெட்ட போறீங்க? கேக்கு வெட்டுறதுக்கு தான் கத்தி அந்த கலர் பிடிச்சு போச்சு. நவலாண்டி காட்டுறேன். நீங்க என்னுடைய தொண்டை ஜெசிய கடை கொடுங்க, நான் வந்து வேண்டேன். மூன்று கிழமைக்கு பிறகுதான் டேஸ்டா இருக்கும். இல்ல 3 கிழமை பிறகு டேஸ்டா இருக்கும். அது ஊறி கீறி. சரியா? அப்ப வந்து சேரும். டோன்ட் வரி. நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம். தாயத்துக்கு போய் தான் இந்த முறை கேக்கு வெட்டுறாரு. அதுதான் அவர் பிக் பிளானோட இருக்கிறார். நீங்க இங்க சிம்பிளா முடிக்க பாக்குறீங்க. அவர் அங்க ஊர் பன்னியலோடைய செய்து அவர் அங்க ஊறி போயிருக்கிறார். தங்கச்சி தான் இப்ப டெலிபோன் அடிச்சது எங்கட விட்ட போய் நிக்கிறதாம். நித்தியனை நித்திரியாம எழுப்ப நம்ம மனுஷனுக்கு தானே போன எழுப்பி விடுங்க. ஆனா நீங்க போக இருந்தீங்க இந்த டைம் அங்க நின்றுதான் நல்லா இருந்திருக்கு சந்தோஷமா. அது நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் தான் அப்படி ஏதோ கடவுள் கருணை இருந்தால் அடுத்த வருஷம் போய் வெட்டுவோம். சரியா? நன்றி வணக்கம் தர்ஜினி. சென்று வாருங்க. வணக்கம். நகுலவதி ஒரு கதைக்க போறீங்களா? செல்வியாக்கா இருக்கிறீங்க. மறந்து அடுத்த வருஷம் பெஞ்சனுக்குரிய கேக்க வாங்கிட்டு போய் அங்க வச்சு வெட்டுவோம். சரி, அதுக்கு காலம் கிடக்கு தானே. 6 வருஷம் கிடக்கு. இங்க புரியல. அப்ப ஒன்றும் செய்ய முடியாதானே. இல்லை தெரியும் பாருங்க. நீங்க சொன்ன 46 44 6 வருஷம் இருக்கு. அல்லது ஓகே அவங்களோட 5லயா இருக்குமா? ஓகே சரி. வேலைக்கு வணக்கம். நகுலவிதியோட நேரம் ஆரம்பம். உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம். வணக்கம் வாணி அவர்களே. உங்களோட இடத்துல எப்படி வெதர்? வெயிலா மழையா? மழை பெய்து நின்று விட்டது இப்போது. இப்போ உடல்நிலைமெல்லாம் அப்படி இருக்கு? டேப்லெட் எடுக்கிறீங்களோ? ஆன்டிபயோட்டிக் தந்தவங்களா? நீங்க சொன்னதுதான் நான் எடுத்திருக்கிறேன். அப்ப அது குறைஞ்சிருக்குமே. உடனடியாக குறைய மாட்டாது. எத்தனை நாளைக்கு எடுக்க சொல்லி தந்திருக்கிறார்கள்? முதலில் 5 நாட்களுக்கு, திரும்ப 5 நாட்களுக்கு. 10 தந்தார்களோ?
உடல் உறுப்புகள் எல்லாம் நோக்கிறது. முதல் 5 அப்புறம் 5 சொன்னா இப்போ 10 சொன்னா இப்போ எடுத்து முடிச்சிட்டிங்களா? இன்று 2வது தடவையாக 2வது நாள். 2 அப்போ இன்னும் 8 நாள் கிடக்கு தானே, அதுக்குள்ளே பாருங்களேன். பார்த்துட்டு திரும்ப போங்க, திரும்ப தர மாட்டாருங்க, அவ்வளோதான் தர்றது. ஹாஸ்பிட்டலா அல்லது இங்கே சர்ஜரி போனீங்களா? திரும்ப கூறோம். என்னது என்ன சொன்னவன்? தெமக்குறவா? திரும்ப சொல்லட்டும், திரும்ப கூறட்டா? திரும்ப கூற கூறவும் எனக்கு தெமக்குறோட்ட விளக்கிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் போனீங்களா ஜிபி கிட்ட போனீங்களா? எனது வைத்தியரிடம் தான் சொல்றேன். யார் அவர்கள்? ஆசிரியர்களோ வரநாட்டவர்களோ? அவர்களிடம் செல்வதற்கு அதனை அடித்து கதைக்கவே பெரும்பாடு நேராக போய் அப்போ எடுக்கல தானே. ஒன்றுக்கு அழைத்து 1/2 மணி நேரத்தில் வருவதாக கூறிவிட்டு பின்னர் 1 மணி நேரத்தின் பின்பு ஒன்று இல்லை இன்னொன்று கேட்கணுமே, 3 வரணும். இது இருக்கிறது. நேரம் முடிஞ்சவருக்கு. நன்றி வணக்கம். கம்மியா இல்ல, வெட்டி வெட்டி வருது. நன்றி வணக்கம், வாழ்த்துக்கள், வின் பண்ணிட்டீங்க. ஒன்று இல்லை இன்னொன்று ஜெயிக்கணும், நீங்க ட்ரிபிள் பண்ணலாம். அது அப்புறம் ஒன்றுக்கு அடிச்சு சொல்லி 1 மணி நேரத்துக்கு பின் அந்த ஒன்றுக்கு பிறகுதான் இன்னொன்று சேர்த்துட்டு தரடா அவுட்டு 4 ஒன்றுல. அதான் அவ விஷயத்தோட தான் சொன்ன, ஒன்றுக்கு அடிச்சு சரியான கஷ்டம். இங்கே கேட்டா முடியல, அப்போ எடுக்க மாட்டீங்க. அது என்ன கேட்குறேன் தெரியுமா, எடுத்துட்டு அது பிடிக்கவே கொண்டாட மடித்தாலும் வேணும், அதுக்குள்ளே போடுவார்கள். கேட்டுட்டு நேராக ஃபேஸ் டு ஃபேஸா அல்லது ஃபோன்லேயே கேட்க முடியும். ஒரு உங்களுக்கு இப்போ நெஞ்சினோ வயிற்றுனோன்னு சொல்லி அது போனத்தானே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல டச் பண்ணா அப்படி என்ன நோவு. அதுவும் வாணி அது பற்றி கேட்பதற்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தியால அதப்படி இதப்படி வீங்கி இருக்கோ, குறைஞ்சிருக்கோ, நீண்டி இருக்கோ, நிமிந்திருக்கோ. எங்கட ஹவுசாட்சிட்ட நாங்கள் போறதா இருந்தா அதுவும் முன்னர் அப்படி அதோட வயது சொல்லி கூட சோமில்லாம இருக்கிறியோண்டு கூட இல்ல என்ன வயிற்றுல பிள்ளை இருக்கோண்டு கூட கேக்குறாங்க. திருப்பி வயது ஒருக்கா திரும்ப சொல்ல அப்ப அப்படி எல்லாம் இருக்க என்ன செய்யறான் நினைக்கிறேன். இப்ப பழகி வந்த ஒரு புது டாக்டரோ தெரியா அந்த ஃபோமில இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு இல்ல வயது அது இங்க வயது இல்ல தான் 70 வரையெல்லாம் படுறது அதுகளோ இல்ல. ஆனால் இப்போ ஒரு வருத்தத்தை எனக்கு அதுக்குள்ளே நோவுது இதுக்குள்ளே நோவுதாண்டா நீங்கள் போனால் தான் அவர்கள் கேட்பார்கள் எங்கே நோவுது, எப்படி நோவுது, சுள்ளண்டு நோவுதா, சின்னதாக நோவுதான்னு சொன்னதன். அவரால் அப்படி இல்லை, ஃபோனுக்குள்ளே கேட்க சொல்லுவார்கள். என்ன திரும்ப இன்னொரு டாக்டர் எடுத்து கதைச்சு என்ன 3ஆம் தேரம் தான் நான் ஆஸ்பத்திரிக்கு ஆக இல்லாட்டி இது இந்த குளிசைக்கும் அப்படி இருக்கும் முதல் எடுக்க திரும்ப இல்ல அவங்களுக்கு நேரடியா போகத்த. நான் அப்படிதான் இருமலண்டு அடிச்சு எடுக்க இல்லை, போயிட்டேன் காலையில 8 மணிக்கு போயிட்டேன். 8-7 போன தரமாட்டினோம். அதுல என்னண்டா உண்மையில இந்த குணங்கள் இருக்கு அவங்களுக்கு, தங்கடாக்களும் கொடுத்துருவினோம் என்ன எங்கடக்குள்ளேயே தான் சரியா. அப்போ மற்றவர்களெல்லாம் இங்கே கூட இருக்கிறதும் அவர்களுக்கு கொஞ்சம் உடனே கொடுப்பினோம். அப்புறம் நாம் ஒரு பக்கத்து நான் குஜராத்தியாவை ஏன் வந்த நீ ஃபோனுக்குள்ளே நான் நீ ஃபோன் அடித்தேன் நான் நீங்கள் 1 ஹவர் வச்சுப்பட்டு 1 ஹவருக்குள்ளே அடின்னு சொன்னால் அந்த 1 ஹவருக்குள்ளே பிறகு சொல்லுவினோம் கியூவில் நிறைய பேர் 10 பேர் தான் எடுப்போம் என்று சொன்னால் ஃபோன் கட் ஆயிரும் அதுக்குள்ளே. அதுவும் மெசேஜில் நமக்கு சொல்கிறேன் இல்லை திரும்ப இல்லைங்க நீங்கள் உங்களோட வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டோம். ஜிபிக்கு ஃபோன் அடித்தா 10 நிமிஷம் வெயிட் பண்ண கியூவிலே உண்டு. கியூ தான் 15 நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப அதையே சொல்லி சொல்லி கடைசி 5 நிமிஷம் வேண்டா 10 நிமிஷத்துல திரும்பி சொல்லும். அதுக்கே ஒரு 3/4 மணித்தியாலம் போகும். திரும்ப நான் நெஞ்சு பாரு எனக்கு 2 கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கு. உடம்பெல்லாம் நெஞ்சலாம் நோவு வரலாம் நோவுதுன்னு சொல்லலாம். அவன் சொன்னா அப்படி எடுக்கலான்னு நான் சொன்னேன் இல்லை இப்போ எனக்கு தரணும் அப்பயுமே எங்களுக்கு இதில் எடுக்கலாமா கிடக்குன்னு. அதுக்குள்ள கேள்வி நேராக பார்த்து கதைக்க போறியோ இல்லை ஃபோனில் கதைக்க போறியோவா.
நான் இதுக்கு வந்துட்டேன், இதுல இருந்து இதை போட பார்த்து கதைக்கிறது அப்போ தான் நான் நேராக தான் பார்க்கணும். சில பிரச்சனை எனக்கு இருக்குன்னு போட்டு திரும்ப தந்துட்டான். அடுத்த நாள் தந்து எப்ப திங்கள் போனது தந்தது சனிக்கிழமை தான் நேராக போனது. சனிக்கிழமை ஓபன் பண்றதோ சனிக்கிழமை ஸ்பெஷலா வருவினோம் டாக்டர், சும்மா ஒரு ஆள் 2 பேர் இருப்பேன். அதுக்குள்ள போனா அவன் அது நல்ல ஒரு பிள்ளை உண்டு, அவளெல்லாம் கேட்டுட்டு எல்லாமே தந்துட்டு எல்லாம் நோமலன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ஆன்டிபயோட்டிக் காவலினா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் தந்திருக்கு தேவையில்லைன்ட்டு கூட இருந்தா 2 கிழமை இருந்துட்டு வரட்டாம். அது வேற இன்னும் 2 கிழமை பார்த்துட்டு வரட்டேன். ஏற்கனவே 4 கிழமை முடிச்சு இருமல் போறேன், இன்னும் 2 கிழமை இருந்துட்டு பிடிக்காத சட்டியான மோசம். அது புறம் அங்க இருந்த சனம் எல்லாம் ஒருத்தி போய் சண்டை பெரிய சண்டை. பரவாயில்ல போல நாங்க டவுன் டாக்டர் அடிச்சா இப்ப வரீங்க இங்க இல்ல. இங்க அப்ப ஒரு பிள்ளை சண்டையே பிடிச்சாள் போ என்னட்டு கேட்டா இல்ல நீ அப்பாயின்மெண்ட் எடுத்துல வந்துருக்க ஆள் சொல்ல அவளுமே என்ன பார்த்தா சொன்னா நான் அடிக்கிறேன் நீங்க எடுக்கிறீங்களா, நான் என்னண்டா அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த வேலையில லீவ் எடுத்து நான் நிக்கிறேன். அதுல நீங்க சொல்றீங்க திரும்ப 10 பேர் தான் எடுப்போம்ட்டு அவங்க கதைக்கிற இல்லாத மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா போகுது. பொய் அது என்ன நடக்குன்னு மாதிரியே தெரியுது. இல்ல ஒரு தடவை எனக்கு எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நான் நேரடியா அங்க போய் நின்று திரண்டேன். அவ டீ டைமுக்கு போயிட்டுனா ஆனா டெலிபோன் அடிச்சு கொண்டே இருக்குது. அப்ப இதைத்தான் சொல்லி கொண்டு இருக்குது. ஆனா அவையில டீ குடிச்சோன்னு இருக்கணும் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அப்படியும் இருக்கு. அந்த டைமுக்கு அவ எடுக்க தானே இல்ல இல்ல டைமுக்கு இல்ல அந்த 1 hour அவங்க 9 to 10 சொல்லுவேன், காலையில 8 to 9ண்டா நீங்க அந்த 8ல இருந்து 9 வரைக்கும் அடிச்சு கொண்டே இருப்பீங்க. அப்ப எங்களுக்கு இப்படிதான் சொல்லும் வெயிட் 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 போட்டு கடைசியா சொல்லும் நாங்க 10 பேர் எடுத்துட்டு இதுக்கு மேல எடுக்கலாதான். ஒரு தடவை நடந்தது வாணி. நான் ஒரு தடவை இப்படித்தான் 10 மணியோட டெலிபோனால அவசரம் வச்சு போட்டா அதுக்கு பிறகு வைக்க இல்லாது அப்புறம் அடுத்த தான் வைக்கிறேன். ஆனா நான் 10 இருக்கும் நான் அதுக்கு பிறகு நான் போட்டேன் நேரவே. பின்ன அவ சொன்னா இன்றைக்கு வைக்க இல்லாது அப்படி சொல்லு. நான் சொன்னா நாரி இயலாத எனக்கு இருக்கவும் மேல நிக்கலாம் சொல்லிக்கொண்டே வந்தது. எனக்கு இப்ப உடனே எங்களோட ஹவுஸ் ஆர்ச்சிட்ட எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் வேணும், உடனே டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. இப்ப எனக்கு இருக்கவும் எல்லாம் நிக்க இல்லாம கிடக்குது, நான் என்ன செய்யறேன். அவ உடனே கூப்பிட்டு அப்படியே ஆக்களை நிக்க விட்டு போட்டு என்ன முதல் கூப்பிட்டு பார்த்துட்டு தான் விட்டவா. இல்ல சுவிட்சர்லாந்து இப்ப காசை கட்டுனாலும் அந்த கட்டுறபடினால உங்களுக்கு அப்படி ஒரு சலுகை அது ஒன்று. இப்ப 10 ஒன்றுக்கு எனக்கு எங்களுக்கு சும்மா ஒரு பெயினண்டு வைங்க. அப்ப 10 மணிக்கு முதல்ல அந்த ஒரு நிமிஷம் சொல்லி போட்டே வருது. நான் அப்படித்தான் சொல்லி போட்டேன், சிக்கி வந்து சொல்லி போட்ட வருது. எனக்கு இதுக்குள்ள பெயின் இருக்கே இல்லாது, நிக்கவும் இல்ல இருக்கவும் இல்ல, இப்படி பிடிச்சோண்டுதான் நின்றேன். எனக்கு எங்களோட ஹவுஸ் ஆர்ட்ஸை நான் பார்க்க விடும். இப்ப வந்து நான் பார்த்துட்டு தான் உடனே அவ உடனே டாக்டர் இது ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லி ரெண்டு வந்தேன். அது சில நேரங்கள்ல அவ விடுவினம் இப்படி அவன் இதுகள் எல்லாம் நின்று டெலிபோன் காய்ச்சி ஒன்னிப்பினா வெளியில வந்து நின்று சிகரெட் அடிப்பினா தங்கடவே இல்லை. மற்ற தங்கடாக்களுக்கு இங்க சரியா ரேஷன் கூட இப்ப வர வர சரியா அதோட அப்படி இல்லையா. கொரோனா வந்ததுக்கு பிறகுதான் டாக்டர் மேரம் இப்படி நிக்கணுமே இல்ல எல்லா நாட்களுமே இங்கதான் கூடுதலா வர்றது. இப்ப சொல்றாங்களே என்னன்னு கேட்டால் எனக்கு எல்லாம் இந்த கொரோனா நாள்ல ஆக்சிடென்ட் பட்டபடியா விழாலும் பிடைஞ்சது கை உடைஞ்சதுன்னு 9 நாள் இப்படிதானே 2ஆம் தரம் எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சவங்க. இவங்களெல்லாம் அவங்க கொண்டு மில்ல வீட்டை போலாம அடுத்து வாங்கி விட்டான். இப்ப திருப்பி செய்யறதுக்கு எம்ஆர்டி செய்ய சொல்லியிருக்கு. அதுக்கு பங்குனி மாதம் போனதுக்கு ஜூலை 8ஆம் தேதி வந்திருக்கலாம். அது மட்டும் நோய் சரி. இப்ப பாணி உங்களுக்கு தருவோமே நகுல் இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்களுடைய பிறந்த நாளை மறந்துட்டேன். இனி அந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் கலகலப்போடு என்றென்று நீங்கள் வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாழ்த்துகிறோம். நானும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கு நன்றி. நானும் அதுக்காக வாழ்த்து தான் வந்தேன். நான் பாடசாலைக்கு வந்தேன். நன்றி. இவர் பாடசாலையில வந்து நான் சொல்லிட்டு இறங்கி நான் ஐயா செல்லியாண்டி பிறந்த நாள் வாழ்த்துங்கொண்டு அதுதானே வரும். நன்றி 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 நகோல். நன்றி வணக்கம். நன்றி நகோல். எனக்கு இன்றைக்கு ஆக்கள் எல்லாரும் தெரியுது ஓடிவா கண் தெரியாமல் இல்ல நான் போன ஞாயிற்றுக்கிழமை நிக்க மோகனா கேட்டவர் உங்களுக்கு தெரியாதா பிள்ளைகள்ட்ட கேட்டா சொல்லி தெரியுமா ஆக்கள் யாரா நிக்கணும் மட்டும் தெரியல. லேப்டாப்ல அமர்த்த தெரியும், இதுல ஒரு நாளும் டேப்லெட்ல செய்யல.
ஒரு சதுரமன்ற சொன்ன ஆமத்தனா இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் சொன்னபடியா எனக்கு தெரிஞ்சுட்டு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நன்றி. நிறைவாக செல்வனி சேர்ந்தவர்கள் வணக்கம். அங்க உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் செல்வனி சேர்ந்தவர்களே. வணக்கம் வாணிமோகன் அவர்களே. பேர்த்து பாட்டியெல்லாம் இப்படி போகுதோ? அந்த மாதிரி போகுது. நல்ல அச்சா சட்டையெல்லாம் வாங்கி தந்திருக்கிறார் அத்தான். எவ்வளோ ஆனதுக்கு? இது எப்போ வாங்கி தந்தது? இது இல்லை, காலையில் ஒரு ப்ளூ போட்டிங்க. அது அண்மையில் வாங்கி தந்திருந்தேன். எவ்வளோ ஆனதுக்கு? இங்கிட்ட பணம் 50 என நினைக்கிறேன். ஓ, எந்த ஆன்லைன்ல செய்யறவங்க நீங்க? ஏற்கனவே உங்களிடம் ஒரு தடவை சொல்லி இருந்தேன். அதை போட்டு தான் பார்க்கணும் ஒரு தடவை. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் அதை போட்டு பார்க்க முடியாம நிலையில இருக்கிறீர்களோ? இல்ல, வேற இதுல மற்றதுல நாங்க எடுக்கிறபடினால அலியத்துக்கு புலியில வச்சாச்சு, அதை தூக்கி அண்மையில் வச்சு எலியில வச்சாச்சு. அப்ப வேற பார்த்திருந்தேன். நல்ல ஆப் அது. நாங்க வேற ஒன்றுலாம் பாக்குறது. அப்படியா? சரி, பார்ப்போம். இது என்னென்னால் இப்ப கேட்கலாம். நிரோஷன் வெட்டுன வரும். நிரோஷன் வீட்டில் தான் இன்று நிற்கிறார். ஓ, கேக் கொண்டு வெட்டிக்கலாமே மம்மிக்கு. இன்று அதை சாப்பிட மறுப்பதால் நாளைக்கு சாப்பிடுவோம் என்று சொன்னார். ஏன் மறுக்கிறீங்க? அன்றைக்கு முட்டை அதனுள் இருப்பதா? அதெல்லாம் பார்க்கல தானே, பர்த்டே நாள் இதெல்லாம் பார்க்கலாமா? செவ்வாய் வெள்ளி தினங்களில் சாப்பாடு அதை சாப்பிட முடியாது. அடிச்சாலும் சாப்பிட மாட்டீங்க? அடிச்சு போட்டு தந்தாலும்? அடிச்சாலும் என்ன பிடிச்சாலும் கிடையாது. ஓ பா, அப்படி ஒரு மன தைரியம் இருக்கு உங்களுக்கு? நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்றோம். இப்போ நாளைக்கு அப்படின்னா என்ன பிளான்? முடிஞ்சு இருந்தோம்டா பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் மறக்கிறதான மச்சம் சமைச்சிருக்கணும், சாப்பிடுவீங்களா இல்லையா? முன்கூட்டியே அதை நான் சொல்லுவேன். இல்லை அவங்க மறந்துட்டாங்க, நல்ல பசியில் போகிறீங்க, சாப்பிடத்தானே வேணும். சாப்பிட்டா என்ன நடக்கும்? அது ஒன்றுமே நடக்க போறது கிடையாது. சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நான் அப்படி சாப்பிட மாட்டேன். இல்லை அப்படி நான் சாப்பிடுவதில்லையே நடுகலம்பாணி, அது பழகி போய்விட்டது, எனக்கு தெரியாது. அப்படி அந்த நம்ம லஞ்ச் நேரத்துக்கு போயிட்டோம்டா ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வர்றது தானே, இதுல என்ன நடக்கு? அப்படி எல்லாம் ஒரு சாப்பாடு இல்லை கேட்டேன். அந்த விடிய நான் மார்க்கெட்டில் வேறு விதமான கேக் மாதிரி அதுகள் ஐட்டம் வாங்கி வந்து வச்சேன். அப்போ நானும் கேக்கு சாப்பிடுவதில்லை இப்போ. அப்போ கேட்டேன், நம்ம நாளைக்கு வேலைக்கு போய்க்கல, என்னோட வேலை செய்கிற ஈரான் நாட்டு பிள்ளை இருக்குத்தானே, அப்போ வாங்கிட்டு வரோம், கொண்டு போகணுமெண்டாப்புல. அப்போ நாளைக்கு வாங்கி சாப்பிடுவோம்னு சொன்னார். சரி, நாளைக்கு வேலையால் வரையக்கல அவருக்கு மறந்து வச்ச நடக்குதான். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு தரணும். கட்டாப்புள்ளி. சரி, இப்போ உங்களுக்கு வணக்கம் மணி. வணக்கம் சொல்லி தரலே. எல்லா இடமும் பச்சையில தான் வாழைப்பூ இருக்கும், என்ன உங்களோட விட்ட ரோஸ்ல இருந்து தெரியுது. எல்லாம் வித்தியாசமா செய்வோம் மட்டும்தான். இது என்ன வாழைப்பூவா, என்ன பூ, இதெல்லாம் கறி சமைக்கலாமோ? கத்தரி பூவான்னு நினைக்கிறேன், பாருங்கள். கத்தரிப்பூ என்னன்னு கேட்கணும். அதான் வாழைப்பூ மாதிரி கிடக்குது, தாமரை மொட்டு மாதிரியும் கிடக்குது. இனிமேல் தான் ஆராய்ச்சியில் நாங்கள் வேண்டாம். அப்போ நீங்கள் போடேக்கில் அதை பற்றி பார்க்கவே இல்லை, என்ன நிறத்தில் போட்டேன் நீங்கள்? இதெல்லாம் யாருக்கு தேவை? இப்போ எப்போதும் பார்த்தாலும் அந்த சட்டை கேட்ட நிறத்திலேயே நீங்கள் அந்த கலர்களை என்னென்று தேடி பிடிக்கிறீங்க. சரியாக அமையும் அந்த நிறங்கள். அதைத்தான் கேட்டேன், எப்போ இருந்து கண்டுபிடிச்சிங்க? இதெல்லாம் பழசு. அப்போ நீங்கள் ஆலிஎக்ஸில் சின்னிலையோ சைனிலையோ எடுக்கிறேன்னு சொன்னீங்கள். அங்கேயும் எல்லாம் உடுப்புகளும் சரியான எக்ஸ்பென்சிவாக தானே இருக்குது. சிலதுகள் குறைவாக இருக்கும். குறைஞ்சபட்சமாக ஒரு நல்ல புறக்க இன்றைக்கு நான் போட்டிருந்த புறக்கண்டா இவ்வளோ காசு கிடைப்பீங்க சின்னில் எடுத்து தாரவர்கிட்ட இருக்கணும். நீங்கள் காசு கட்டுவதில்லை என்றபடியே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அன்பாக அவரே தருவார். பிள்ளைதான் நெடுகிழமை எடுக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக்கிங் செய்கிறது இல்லையோ? என் பக்கமாக நாட்டம் குறைவு. அதைத்தான் நான் கேட்டது வந்து நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் செய்ய மாட்டீங்களோன்னு தான் கேட்டேன். ஆம் இல்லை என்ற மாதிரி. நன்றாகவே செய்வேன். செய்து எடுப்பீங்கள். அப்போ அது ரிட்டர்ன் பண்ணுறோன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உடனே காசு பே பண்ணி போட்டு எடுக்கிறதா, அந்த சின்னில் வந்து உடனே காசு கட்டுறதா, அல்லது உங்களுக்கு பிடிச்ச பிறகு விரும்பினால் பிறகு கட்டலாமா? எல்லாமே காசியை கட்டிய பிறகு தானே கிடைக்கும். அப்படி இல்லையே, சின்னில் வந்து உங்களுக்கு உடுப்பு வந்த பிறகு உங்களுக்கு பிடிக்காட்டி உடனே ரிட்டர்ன் பண்ணுறது இருக்குதானே. அந்த மேலுக்கு ஆன்லைனில் மேலுக்கு அந்த வண்டிலுக்கு மேலே ஒரு அடையாளம் இருக்கிறத பார்க்கலையோ? திருப்பி அனுப்புவது எங்கள் வீட்டில் நடக்காத ஒன்று.
அப்ப கொரோனா மாதிரி தூக்கி அப்படி எறிஞ்சு விட வேண்டியதா கொரோனாக்கு போட்ட பாசல் மாதிரி. அந்த நேரங்களில் 2 எறிந்து விட்டேன். இப்பொழுதும் கவலை தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் வாணி அந்த சின்னம் மற்றது அதுகள் எல்லாம் அந்த பண்டில் மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம் எல்லாம் ஆன்லைன்ல ஒரு சைட்ல, அதுக்கு மேலுக்கு ஒரு பண்டில் அது இது பின்னது அத பாத்தீங்களா, அதுல உங்களுக்கான ஒரு கேள்வி போட்டிருப்ப, அதுல உங்களுக்கு நீங்க விரும்பினா இப்ப பே பண்ண போறீங்களா, அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு உடுப்பு வந்தால் அது பிடிக்காட்டி அதே இதை நீங்கள் இப்ப உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க செய்யறதா இருந்தா உங்களுக்கு பக்கத்துல கடைகள் அந்த அதுகள பேர்கள்ல கடைகள் இப்ப DHLண்டா எங்களுக்கு வீட்டுக்கு கீழே இருக்கு, அங்க அந்த உடுப்பை கொண்டே நாங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதான் அந்த பஞ்சியில தான் நீங்க கிடக்குறது, அது அப்ப செய்யற இல்ல குறைவு, வந்ததும் குறைவு அப்படி. ஆனா காசை கட்டிட்டு தான் இல்ல அப்படி அப்படி இருக்கா, நீங்க போஸ்ட் கொண்டே போடலாம், அந்த பேக்கும் இருக்கும் அப்ப அது லேபிளும் இருக்கும், அதை ஒட்டிட்டு கொண்டு போடலாம். இதெல்லாம் மாதிரி செய்யறது பஞ்சிகள்ல இருக்கிறது தான். இனி இங்க வந்து சின்னவர்கள் இருக்கிறாரு தானே, இது அவர்கள் கொடுத்துட்டு போடும். அப்படியா, ஓகே ஓகே. எங்கேயும் அதே அந்த இது இருக்கிறது. ஆனா எங்க வீட்டிலேயும் அவர் அதை பார்க்க ஒரு நாளும் அப்படி செய்யல.